லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த நாளை தந்த தேவனே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இசப்பா ஆண்டவரே, அந்த வார்த்தையை ஆண்டவரே நீர் எனக்கு தந்திருக்கிற ராஜா. ஆண்டவரே, இதை நான் ஆண்டவரே என்னுடைய சுயத்தில் பேசாதபடி கர்த்தாவே அப்பா, நீர் என் நாவில் இருந்த ஆண்டவரே, நீர் இந்த வார்த்தையை கொண்டு நீர் பேசும்படியாய் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படியாய் நீர் என்னை ஆண்டவரை ஆசீர்வதிக்க பொறுமைக்காக உமக்கு நன்றி அப்பா. அந்த நேரத்தை நீரே ஏற்றுக்கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் அன்பான பாதமணிந்து கேட்கிற அருமை தகப்பனே, ஆமேன். லூக்கா 23:43 வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு இன்றைக்கு அப்படின்னாலே நம்மளுக்கு இப்பொழுது அப்படின்னாக்கி இதில் இன்றைக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம பார்த்துக்கலாம். இன்னொன்று பரதேசி. இன்றைக்கு அப்படின்னா நம்மளுக்கு நம்மளுடைய குற்றத்தை நம்ம உடனே மனம் நம்மளுடைய குற்றத்தை நம்ம உணர்ந்து மனம் திரும்பும்போது நம்ம உடனே நம்ம ரட்சிக்கப்படுவோம். அப்படி தான் அந்த கள்ளன் இது யார்கிட்ட கருத்தை சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, லூக்கா 23:39 வாசிக்கும் பொழுது, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இதில் இயேசு கிறிஸ்துவை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையும் பொழுது 2 திருடர்கள் கள்ளர்கள் அப்படின்னு, திருடர்கள் அப்படிங்கும்போது கள்ளர்கள் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு குற்றவாளி. அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இயேசுவோடு சேர்ந்து சிலுவையில் அறையிறாங்க. அப்போ அறையும் போது அதில் அந்த இடைப்பட்ட இயேசு சிலுவையில் அறையும் போது 3ஆம் மணி நேரம், அவங்க இந்த உரையாடல் நடத்தி முடிக்கும்போது 6வது மணி நேரம் அப்படிங்கிறது அதில் பைபிளில் கொடுத்துருக்குது. அப்போது இந்த இடைப்பட்ட அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே நிறைய பேர் இயேசுவை இகழ்ந்தாங்க. இயேசு அந்த இடத்துல பிதாவே இவர்களை மன்னியும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை அவர் சொல்லி, இதை எல்லாமே அந்த திருடன் அந்த சிலுவையில் அரைஞ்சு அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஏசப்பா அந்த நேரத்திலும் ஒரு ஊழியத்தை சேர்ந்து ஒரு திருடனை கர்த்தருக்குள்ளே மனம் திரும்ப வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாக்கி அவனை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தார். அப்போ இந்த நாட்களையும் அந்த திருடன் நம்ம குற்றத்தை அவன் உணர்ந்தான். நம்ம தண்டிக்கப்படுறோம், நம்ம குற்றம் செய்தோம், அதனால் தண்டிக்கப்படுறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து குற்றமே செய்யலை. ஆனால் அவர் சிலுவையில் அறையிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த இடத்துல தன்னுடைய குற்றத்தை அவன் உணர்ந்து மனம் திரும்பும்போது, இன்றே அப்படிங்கும்போது அந்த இடம் தான் இது, நாளைக்கு நாளன்னைக்கு அப்படின்ட்டு கிடையாது. இன்றே அவன் அந்த நேரத்தில் அவன் மனம் திரும்பினதுனால அவன் ஏசப்பா ஒரு பரிசுத்த தேவன் இருக்கக்கூடிய அந்த இடத்துல பரதேசி அப்படிங்கும்போது பேரடைஸ், ஒரு இளைப்பாறுதல். இது இங்கே யார் இருப்பாங்க அப்படின்னா, நரகத்துக்கு தப்புனவங்க, நரகாக்கினைக்கு தப்புனவங்க தான் அந்த பரதேசியில் போய் இளைப்பாறுதல் ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்போ பரதேசிய பரலோகம் அப்படின்னால ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தான். இதில் பரலோகத்தில் யார் இருப்பாங்கன்னா பரிசுத்தவான்களும் நீதிமான்களும் தான். அப்படி இருக்கும்போது இந்த திருடன் ஒரு இளைப்பாறுதல் ஒரு இடத்திற்கு ஏசப்பா அவனை கொண்டு வந்ததுக்கு, அதே போல் நாமும் ஒவ்வொரு நாளும் நம்ம நம்மளுடைய குற்றத்தை நம்ம உணர்ந்து நம்ம என்னென்ன குற்றம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மனம் திரும்பும்போது இன்றைக்கே நம்ம ஒரு ரட்சிப்பு நாளைக்குள்ளே நம்ம கடந்து போக முடியும், ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கர்த்தர் நம்மளுக்கு இந்த வார்த்தையின் மூலம் தந்தார். இன்னும் இதே போல் லூக்கா 19:9 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. இது யார்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா சகேயு யார் அப்படின்னா ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானும். ஆயக்காரன் என்ன, பொல்லாதவன் அவங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் தான் சகேவு. அவன் நிறைய வட்டிக்கு கடன் கொடுத்து மக்கள்கிட்ட அதிகமாட்டு வட்டி காசு கொடுத்து வட்டி வாங்கினதுனால அவன் ஒரு பாவத்துக்குள்ளே இருந்தான். அப்போ பாவத்துக்குள்ளே இருக்கும்போது அப்போ இயேசுவை பற்றி அந்த ஜனங்க நிறைய ஊரில் உள்ளவங்கள்லாம் அப்படி பேசும்போது அந்த வாஞ்சிச்சிருப்பாங்க எப்படிப்பட்டவரோ அப்படின்னு அவர் சகேவு அதை நினைக்கிறாங்க.
3வது வசனத்திலிருந்து இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அப்போ இது சகேயு ஒரு குள்ள மனிதன். அந்த ஏசப்பா வரும்போது ஒரு செலிப்ரிட்டி வரும்போது எவ்வளோ கூட்டம் வருமோ அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து வரும்போது நிறைய கூட்டம், க்ரௌடு நிறையா இருக்கும்போது அவன் குள்ள மனுஷனாக இருந்தனால அவனால் எந்திரிச்சு ஏசப்பாவை பார்க்க முடியாதுன்னு பக்கத்தில் உள்ள காட்டத்தி மரத்தில் ஏறி ஏசப்பாவை பார்க்குற. அப்போ ஒரு வாஞ்சை, ஏசு எப்படிப்பட்டவரோ, அப்போ கர்த்தரை தேடுறக்கூடிய ஒரு வாஞ்சை நமக்கு வேணும். அப்போ வாஞ்சை இருக்கும்போது தான் ஏசப்பா நம்மளுடைய இருதயத்தை அறியறதுபடியினால அந்த காட்டத்தி மரத்து பக்கத்தில் போய் நின்ன உடனே மேலே அண்ணாந்து பார்த்து, சகேவே, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அப்போ ஏசப்பா அந்த இடத்துல நீ கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்குறேன் அப்படிங்கும்போது அந்த வாஞ்சை, அந்த சகேவு எப்படி ஏசு எப்படிப்பட்டவரோ அப்படிங்கிற அந்த ஒரு வாஞ்சை அவனுக்கு இருந்ததுனால இந்த வீட்டில் போய் நம்ம தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடும்போது சகேவி நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திருப்பி செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. அப்போ அந்த வீட்டில் சகேவி அவன் வட்டிக்கு கொடுத்து வாங்கினது அந்த குற்றப்பட்டு நம்ம என்னை அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது அவன் நாளத்தனையாட்டு அந்த கடனை திருப்பி கொடுக்கும்போது அந்த ஏசப்பா அந்த வீட்டில் அந்த சகேவியை இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு அந்த சகேவியை அந்த ரட்சிப்புக்குள்ளே கர்த்தர் வழி நடத்தினார். இப்போ நம்மளும் ஒவ்வொரு நம்ம நிறைய நேரங்களில் நம்மளுடைய குற்றம் நமக்கு தெரியாது. அப்போ தெரியாமல் இருக்கும்போது நம்ம என்ன குற்றம் பண்ணணும், நான் பெர்ஃபெக்ட், நான் இந்த மாதிரி பண்ணலை அப்படி நம்ம ஒரு சில மேலோட்டமான ஒரு ஆவிக்குரிய லைஃபாக இருந்தாலும் சரி தான், எதுவாக இருந்தாலும் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும் நம்மளுடைய குற்றத்தை நம்ம உணரக்கூடிய அந்த ஒரு தருணம் நமக்கு எப்போவுமே இருக்கும். அந்த தருணத்தை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் நம்ம குற்றத்தை உணர்ந்து மனம் கசந்து நான் இதை பண்ணியிருக்கக்கூடாது, நான் இதை செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம அதை சொல்லும் பொழுது ஏசப்பா நம்ம இருதயத்தை அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இதே ஒரு வசனத்தை நம்ம இது பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 11:31 அப்படி நம்ம பார்த்தோன்னா, நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். அப்போ நம்ம அனலைஸ் பண்ணணும். நம்ம யாருமே இந்த உலகத்தில் பெர்ஃபெக்ட் கிடையாது. தேவன் ஒருவர் மட்டும்தான் பெர்ஃபெக்ட். அப்போது இந்த உலகத்தில் மனுஷனாக பாவத்தில் பிறந்த நம்ம என்றைக்குமே நம்ம பாவம் செய்ய மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அப்போ நாமே நிதானித்து அறியும் போது நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நம்மளை மற்றவங்க ஒரு குற்றவாளி மாதிரி நம்மளை அவங்க குற்றப்படுத்தக்கூடிய நம்ம அந்த ஒரு இடத்துல நம்ம நிற்கக்கூடாது. அப்போ நம்மளே நம்ம நியாயம் நம்ம பெர்ஃபெக்ட் அப்படின்ட்டு இருந்தோன்னா அப்போ கிறிஸ்து சிலுவையில் அறைய வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அப்போது நம்ம நிதானித்து அறியும் போது தான் நம்முடைய குற்றத்தை நம்ம ஒத்துக்கொண்டு மனம் திரும்ப வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்கும். இன்னொன்று 1 யோவான் 1:8-9 அந்த அதிகாரத்திலேயே நம்ம பார்க்கும்போது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அந்த திருடன், அந்த சகேவு உடனே அவனுடைய பாவத்தை அவன் ஒத்துக்கொண்ட உடனே அவனுக்கு ஒரு சகாயம் கர்த்தருக்கு கிடைக்க கிருபை செய்தார். அதே போல் நம்மளும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம என்னென்ன குற்றங்கள் பண்ணணும், என்னென்ன தவறாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம ஆவிக்குரிய லைஃப்பில் நம்ம ஓட வேண்டிய ஒரு அவசியம் அந்த கடைசி காலத்தில் இருக்குது. இன்னொன்று நம்ம என்ன குற்றம் நம்ம பண்ணணும், நம்ம வெளிப்பிரகாரமாட்டு சில குற்றங்கள் நம்ம நினச்சிட்ருப்போம். களவு, கொலை, விபச்சாரம், வேசித்தனம், இதுதான் நம்ம ஒரு பெரிய குற்றமாக நம்ம நினச்சிட்ருப்போம். அது கிடையாது. கலாத்தியர் 5:19-21 வரைக்கும் நம்ம படிக்கும்போது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவைகள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மாம்சத்தின் கிரியைகள், இது எல்லாருக்கிட்டும் இந்த மாம்சத்தின் கிரியைகள் இருக்கும். ஏன்னா நம்ம பிறந்ததே ஒரு பாவத்தில் நம்ம பிறந்ததுனால இந்த மாதிரியான
பாவங்கள் நமக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். இது வந்து நம்ம மரணம் வரைக்கும் இது இருக்கத்தான் செய்யும். அது நம்ம கர்த்தருக்குள்ளே நம்ம போய் 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 நம்மளுடைய இந்த குற்றங்கள் என்கிட்ட இருக்குது, இந்த பாவம் என்கிட்ட இருக்குது, இந்த பலகீனம் என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு அவர்கிட்ட மனப்பூர்வமாக நம்ம அதை சொல்லும்போது நம்மளுடைய அந்த அந்த அளவை வந்து குறைச்சி அந்த திக்னஸ் வந்து குறைஞ்சி நம்மளை வந்து நம்மளுடைய வருகை, நம்முடைய முடிவு அந்த நேரங்களில் வந்து நம்மளை பரிபூரணமாட்டு கர்த்தர் ஆக்கி நம்மளை வந்து அவருடைய சமூகத்திற்கு நம்மளை எடுத்து செல்வார்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் வந்து கர்த்தர் வந்து 2 வருகை குறித்து நம்மளுக்கு வந்து நம்ம பார்த்தா, முதல் வருகை வந்து பாவிகளை ரட்சிக்கிறதற்காக வந்த வருகை. அது எப்படின்னா, தேவன் வந்து மனிதனாட்டு பிறந்து நம்மளுடைய பாவத்தை வந்து மன்னித்தார். 2வது வருகை வந்து அதிலே கர்த்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வருகையில் நான் வந்து நீதிமானை அல்ல பாவிகளே ரட்சிக்க வந்தேன் அப்படின்னு முதல் வருகையில் சொல்கிறார். 2வது வருகையில் பார்க்கும்போது நம்ம 2வது வருகை நம்மளை அழைச்சிட்டு போகிறது என்ன இதுன்னா, நீதிமானையும் பரிசுத்தவான்களை மட்டும்தான் அழைச்சிட்டு போகிறதுக்கு வருவா, தவிர பாவிகள் இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அனுதினமும் வந்து நம்மளுடைய ஆவிக்குரிய லைஃப்பில் வந்து நம்மளுடைய குற்றத்தை நம்ம உணர்ந்து ஒரு கள்ளனுக்கு கர்த்தர் ஒரு கிருபை அளித்த ஒரு ரட்சிப்புக்குள் பாதையில் கொண்டு வந்த தேவன் நம்மளையும் அந்த பாதையில் கொண்டு வந்து ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை தந்து அவர் இருக்கிற அந்த பரதேசியில் வந்து நம்மளையும் அழைத்து செல்றதுக்கு நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர்ந்து ஓடுவோம். ஆமேன்.